இஸ்லாமிய மதத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஜின்கள் அப்படிங்கிற பெயர சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து ஒரு கெட்டாவியும் இருக்குது, நல்லாவியும் இருக்குது. அதாவது மனுஷங்க வந்து வகைப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கோம், இந்தியன்ஸ் இருக்கோம், ஜப்பான், கொரியன், யுஎஸ் இந்த மாதிரி இப்போ காலத்துக்கு ஏற்ப மனுஷங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாதிரி, இந்த ஜின்களும் வந்து 2 வகையா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த ஜின்கள. இந்த ஜின்களுடைய கதைய வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதுல தமிழ்ல எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சுந்தர் சி நடிச்சு ரிலீஸ் ஆன இருட்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்த ஜின்கள பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஜின்கள பொறுத்தவரைக்கும் வந்து இது வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாவே இருக்குது. அதாவது கடவுள் வந்து எங்கள படைச்சாரு. எங்கள மாதிரியே மனுஷங்கள மாதிரியே ஜின்களையும் அவர் தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஜின்கள் வந்து நிஜமாவே இருக்குதா? இது வெறும் கட்டுக்கதையா? இல்லாட்டி இது வெறும் நம்பிக்கையா? அவங்களுடைய நம்பிக்கையா? இல்லையா? இல்லன்னா இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் புவி இஸ் ஹியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த படத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது சிகாபுரா அள்ளி அப்படிங்கிற ஒரு இடம். சரியா? ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் இந்த ஜின்கள் வந்து ஆதி காலத்துல இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து மனுஷங்களும் வந்து அந்த ஜின்களோட சேர்ந்து மனுஷங்களும் சாதாரணமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய மதத்த பொறுத்தவரைக்கும், அந்த ஜின்கள் வந்து மனுஷங்கள் மாதிரியே கடவுளால உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்குது. மனுஷங்கள வந்து மண்ணாலயும், மரத்தாலயும் தான் கடவுள் படைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயமும், ஜின்கள வந்து நெருப்பால தான் கடவுள் படைச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இஸ்லாமிய மதத்துல சொல்றாங்க. ஸோ அதத்தான் அந்த படத்துலயும் சொல்லியிருப்பாங்க. இப்படித்தான் படைச்சாங்க. அ மனுஷங்கள வந்து மனுஷங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மண்ணுக்குள்ள புதைப்பாங்க. இல்லாட்டி நெருப்பு வச்சு எரிப்பாங்க. ஆனா ஜின்கள் வந்து இப்படி கொல்றதோ, இல்லாட்டி நெருப்பு வச்சு அழிக்கிறதோ கஷ்டம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து மனுஷங்கள மாரியே அவங்களையும் கொல்றது வந்து ஈஸி தான். ஆனா மனுஷங்கள விட அவங்களுக்கு வந்து வித்தியாசமான சக்திகள் இருக்கும். அதாவது ஆ ஜின்கள் வந்து 2 வகை இருக்குது. நல்ல ஜின்களும் இருக்குது, கெட்ட ஜின்களும் இருக்குது. முஸ்லிம் நண்பர்கள் கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்தீங்கன்னா கேட்கலாம். அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஜின்கள் 2 வகைப்படுத்தப்படும். ஒண்ணு வந்து நல்ல ஜின்களும் இருக்கு, கெட்ட ஜின்களும் இருக்கு. இந்த நல்ல ஜின்கள் வந்து மனுஷங்களுக்கு உதவி பண்ணும். மனுஷங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஆனா இந்த கெட்ட ஜின்கள் வந்து மனுஷங்களுக்கு வந்து தொல்ல குடுக்கும். கெட்ட வழியில எடுத்துக்கிட்டு போகும். இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்குது. ஸோ இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட ஜின் வந்து அதாவது ஆல்ரெடி அந்த ஜின்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள இருந்திருப்பாங்க. சிகாபுரா அள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்திருப்பாங்க. ஜின்களுக்கு வந்து குளிர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல இருந்துப்பாங்க. அந்த மொத்த இடத்துலயுமே வந்து அந்த சிகாபுரா அள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் அதிகமா குளிர் இருக்குது அப்படிங்கிறதுனால, குளிரான பிரதேசம் அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல வந்து ஜின்கள் வந்து ஆதி காலத்துல வாழ்ந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் குடுத்தனால, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜின்கள் எல்லாத்தையுமே தூக்குல போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஜின்கள் வந்து சாகும்போது ஒரு சாபம் விட்டுட்டு செத்துருப்பாங்க. நாங்க செத்தாலும் மறுபிறவி எடுத்து இந்த ஊர வந்து அழிக்காம விடமாட்டோம் அப்படின்ற ஒரு ரிவெஞ்சோட தான் அவங்க இறந்து போவாங்க. அவங்க எல்லாரும் மறுபிறவி எடுக்கும்போது, மறுபிறவி அப்படின்றபோது அவங்க எல்லாருமே வந்து வேற வேற உயிரினமா பொறந்துருவாங்க. இந்த கோரப்புல்லு, கரையான், மத்தபடி பாம்பு, நாய், மீன் இந்த மாரி பொறப்பாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஜின்கள் இருப்பாங்க. அந்த 6 ஜின்ல 5 ஜின்கள் வந்து 5 அறிவு உள்ள ஜீவன்களா தான் பொறப்பாங்க. சில பேர் வந்து 2 அறிவு உள்ளது, 1 அறிவு உள்ளது, அந்த மாரி ஜீவன்களா தான் பொறப்பாங்க. அதுல ஒரே ஒரு உயிரினம் மட்டும், அதாவது அதுல செத்துப்போன ஒரே ஒரு ஆள் மட்டும் மறுபடியும் வந்து ஒரு குழந்தையா, ஒரு பெண்ணா பொறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொறந்து, அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய பாஸ்ட் என்னது, அவங்களுடைய முன்ஜென்மத்தில அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்களே வந்து ஒரு இடத்துல வந்து ரியலைஸ் பண்ணி, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாரி 6 பேர் இருந்தோம், செத்து போனோம். மறுபடியும் வந்து ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் செத்து போனோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க மறுபடியும் அந்த சிகாபுரா அள்ளிக்கு போயிட்டு, அங்க இருக்கிறவங்கள வந்து பழி வாங்குறது தான் இந்த படமாவே இருக்கும். அந்த பழி வாங்குற படலம் வந்து நடக்காம இருக்கணும், நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ போராடுவாரு. ஸோ ஹீரோ போராடி அதில ஜெயிச்சும் அந்த படத்த முடிப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் அந்த படம் போய்க்கிட்டுருக்கும். அதில வந்து இஸ்லாமிய மதத்தில இருக்கிற நெறைய விஷயங்கள வந்து அதில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில ஒண்ணு தான் இந்த ஜின் அப்படின்னு சொல்றது. இந்த ஜின்ல வந்து கெட்ட ஜின்ன தான் அந்த படத்தில வந்து பேஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆனா அதுவும் இல்லாம நல்ல ஜின்களும் இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்லாமிய மதத்தில இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ மனுஷங்கள மாதிரியே தான் கடவுள் வந்து ஜின்களையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிறபோது மனுஷங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதோ, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதோ, அந்த மாதிரி ஜின்களுக்கும் இந்த மாரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது மனுஷங்க வந்து இப்ப பொறக்குறோம்.
கல்யாணம் பண்றோம், குழந்தை பெத்துக்கிறோம். அப்புறம் வந்து பேர குழந்தைங்க பொறக்குது. அப்புறம் நம்ம இறந்துருவோம். அப்புறம் வந்து அந்த சந்ததிகள் வளர்ந்துகிட்டு போகும். அந்த மாதிரி ஜின்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. அதாவது அவங்களுக்கும் குழந்தை, குட்டி அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது அ இஸ்லாமிய மதத்தில இருக்க ஒரு நம்பிக்கை. அதாவது மனுஷங்கள எப்படி படைச்சாங்களோ, அதே மாரி ஜின்களையும் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. ஆனா இந்த மனுஷங்களுக்கும், ஜின்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மனுஷங்களால சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்காது. மனுஷங்ககிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்காது. அதாவது இந்த மார்வல், டிசில இருக்கும் இல்லையா? பறப்பாங்க. அ யாராலயுமே சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாத விஷயங்கள அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாத விஷயத்த இந்த ஜின்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயங்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியா ஏதாவது ப்ரூஃப்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சயின்டிஃபிக் ரீதியா எந்த ப்ரூஃப்மே இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. யாருமே ஆதாரமும் வைக்கல. இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு உயிரினம் இருக்குது. அதாவது ஜின்கள் அப்படின்னு இருக்குது. நல்ல ஜின்கள், கெட்ட ஜின்கள்னு இருக்குது. ஸோ, இந்த மாரி எ இருக்கிறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே இதுவரைக்கும் யாருமே முன்வைக்கவில்லை. அதனால இதுவரைக்குமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து இந்த ஜின்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இதுக்கப்புறம் யாராவது கண்டுபிடிச்சு வச்சா தான் உண்டு. இதுவரைக்குமே எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. எல்லா மதத்திலயும், எல்லா நாட்டிலயும் எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்காங்க. சைத்தான்கள் இருக்குது. ஆவி, பேய்கள் இதெல்லாம் இருக்குது. நாம இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மறுஜென்மம் இருக்குது. சில பேர் மறுஜென்மம் இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க. சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. சில பேர் வந்து நடுநிலையா நிப்பாங்க. அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆத்மா, அதாவது ஒரு சக்தி ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த கடவுள் வந்து இவர் தான் அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நடுநிலையான ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. இந்த மாரி 3 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான ஆட்களுமே நம்புற ஒரே விஷயம் வந்து கடவுள்கள், அதாவது ஆவி பேய்கள்லாம் நம்புறாங்க அப்படின்னா, கடவுளும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்புவாங்க. ஸோ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்புனாலுமே வந்து, ஆவிகள் இருக்குது, பேய்கள் இருக்குது, இந்த மாதிரி மறுஜென்மம் இருக்குது அப்படின்ட்டு சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க. சில பேர் வந்து இந்த ஆவிகள், பேய்கள் மட்டும் நம்புவாங்க. கடவுள நம்ப மாட்டாங்க. சில பேர் வந்து நடுவுல நிப்பாங்க. ஸோ இந்த மாரி 3 விதமான ஆட்கள் இருக்காங்க. 3 விதமான மனுஷங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி 3 விதமான மனுஷங்களுமே இந்த ஜின்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாருமே இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சயின்டிஃபிக் ரீதியா எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இது வந்து அவங்களுடைய மதத்தில அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அத யாருமே வந்து தப்பு சொல்லக்கூடாது. யாருமே வந்து அத கொச்சைப்படுத்தி பேசவும் கூடாது. ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது இந்த ஜின்கள் அப்படின்ற ஒரு உயிரினம். அதாவது இந்த ஜின்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாமிய மதத்தில நெறைய பேர் நம்புற ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலுமே அவங்களுடைய தொழுகைகள் வந்து கண்டிப்பா வந்து அந்தந்த டைம்ல என்னதான் தலபோற வேலையா இருந்தாலும், அந்த தொழுகைகள வந்து அவங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அத வந்து அவங்க டெய்லி பண்ற ஒரு விஷயம். அது வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்திலயும், எல்லா மொழிகள்லயும், எல்லா நாட்டிலயுமே நெறைய நம்பிக்கைகள் இருக்குது. இந்த ஜின்கள பொறுத்தவரைக்கும் வந்து இத வந்து ப்ரூஃப் பண்றோம் அப்டின்ட்டு YouTubeல வந்து நெறைய வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க. இத பாருங்க இதுதான் ஜின் அப்படின்னு சொல்லி. இப்ப ஏஐ வந்ததுனால இன்னுமே அட்வான்ஸா வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த இந்த பாருங்க ஜின் போகுது. இங்க ஒரு ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி காட்டுறது. அத ரொம்ப நேச்சுரலா எடிட் பண்ணி காட்டுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா, நம்பளால ஜின்கள பார்க்க முடியாது. ஆனா ஜின்களால நம்பள பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இஸ்லாமிய மதத்தில இருக்குது. ஜின்களால நம்மள பார்க்க முடியும். அதாவது இந்த ஆவி பேய்கள் இருக்குதா, அந்த ஆவி பேய்களால நம்பள பார்க்க முடியும். ஆனா நம்பளால அந்த ஆவி பேய்கள பார்க்க முடியாது. இந்த நாய்களுக்கு 5 அறிவு ஜீவன்களுக்கு, 2 அறிவு ஜீவன்களுக்கு வந்து இந்த ஆவி பேய்கள்லாம் தெரியும். ஆனா நம்ப வந்து 6 அறிவு ஜீவன் அப்படிங்கிறபோது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நம்மள விட அறிவு கம்மியா இருக்கு அந்த ஜீவன்களாலேயே பேய்களையும், ஆவிகளையும் பார்க்க முடியும் அப்படின்னா, அதுகள விட அறிவு அதிகமா இருக்குது. 6 அறிவு இருக்கிற நம்மளால ஏன் பேய்கள், ஆவிகள பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்குது. ஸோ உங்களுடைய கேள்வி என்ன? இந்த ஜின்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இஸ்லாமிய மதத்தில நம்புறாங்க. ஸோ உங்களுடைய மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உங்களுடைய மதத்தில ஏதாவது இந்த மாரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு சாத்தானையோ, சைத்தானையோ இல்லாட்டி ஆவியையோ, இல்லன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க நம்புறீங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த ஜின்கள வந்து நீங்களும் வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா? இல்லன்னா இந்த ஜின்கள பொறுத்தவரைக்கும், இந்த ஜின்கள் வந்து நிஜமாவே இருக்குது அப்படின்ட்டு நீங்க எங்கேயாவது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஜின்கள் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த இருட்டு அப்படிங்கிற படத்த பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்னும் நெறைய படங்கள் வந்து இந்த உலகத்துல ரிலீஸ் ஆயிருக்குது. ஜின்கள பேஸ் பண்ணி நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவுமே புடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் சியர்ஸ் அண்டில் தென்